மனித உடலை வடிவமைத்ததும் உயிரை ஊதியது பற்றியும் 38வது அத்தியாயத்தின் 71, 72வது வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். அதிலே அந்த பிரம்ம குமாரிகள் என்ற அமைப்பினர் கூறியது முற்றிலும் சரியானதாகும். வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், களிமண்ணினால் மனிதன் என்ற ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றான். அதனை நான் வடிவமைத்ததும் வனஃபக்து மின் ரூஹி, எனது ரூஹினின்றும் அதிலே ஊதியதன் பிறகு அதற்கு நீங்கள் சுஜூதிலே விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இங்கே மிக தெளிவாக தனது உயிரினின்றும் ரூஹினின்றும் ஊதுவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் களிமண்ணினால் மனிதனது உடலை உருவமைத்து அதன் பிறகு அதிலே அவனது உயிரை ஊதுகின்றான் என்ற விடயம் இரண்டு வகையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு புரிதல் மிக வழிகேடானது, இஸ்லாம் என்ற கொள்கையிலிருந்தே ஒரு மனிதனை வேறு திசையிலே அழைத்து செல்லக்கூடியது. இதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இருக்கின்றது. 4வது அத்தியாயத்தின் 171வது வசனத்தில் இந்த உண்மையை அல்லாஹ் கூறுகின்றான். எமக்கு முன்பு வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ற சமூகம் அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். இங்கே இந்த அமைப்பினர் புரிந்து கொண்டது போன்று அந்த தவறான புரிதல், அல்லாஹ் தனது உயிரினின்றும் ஊதினான் என்பதன் இரண்டு கருத்துகளில் ஒன்று, அல்லாஹ் என்பவன் நிலையானவன், அவனது உயிர் படைக்கப்பட்டதல்ல, அது மரணிக்கக்கூடியதும் அல்ல. எனவே அந்த உயிரின் தொடர்ச்சியாக அந்த நிலையான உயிரிலிருந்து மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருந்தால் அது நிலையானது என்று ஆகிவிடும், அது படைத்தவன் என்று ஆகிவிடும். இது இஸ்லாத்திலே மிக தவறான, ஒரு மனிதன் எந்த விதத்திலும் முஸ்லிமாக இருக்க முடியாத நம்பிக்கைகள் ஒன்றாகும். அதே நேரத்தில் வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, எனது உயிரினின்றும் அதற்கு உயிரை ஊதினேன் என்பது அதன் சரியான கருத்து. இரண்டு கருத்துகளில் மற்றொரு கருத்து, அல்லாஹ்வை தவிர பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையுமே படைக்கப்பட்டவை என்பதும் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கையாகும். மனிதன் என்பவன் உடலும் உயிரும் இரண்டும் கொண்டவனை மனிதன் என்று கூறுகின்றோம். மனிதனது உடலிலே இருக்கின்ற உயிர் அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு உயிர், என்றுமே நிலையாக இருக்கின்ற அல்லாஹுடைய ஒரு பகுதி கிடையாது. இதுதான் இரண்டாவது சரியான புரிதலாகும். இந்த விடயத்தில் எமக்கு முன்னர் இஸ்லாம் என்ற அந்த நேர்வழியை பின்பற்றிய கிறிஸ்தவ சமூகத்தினர் அவர்களுடைய நபியாகிய ஈசா இப்னு மரியம் அவர்களுடைய விடயத்தில் இந்த பிழையான புரிதலை ஏற்படுத்தியது அல்லாஹுடைய மார்க்கத்திலே வரம்பு மீறல் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அது உண்மை அல்ல என்பதையும் கூறுகின்றான். எப்படி இந்த அமைப்பினர் இஸ்லாத்தின் ஏனைய விடயங்களை சரியாக புரிந்திருந்தாலும் மனிதன் படைக்கப்பட்ட அதன் விவரத்திலே பல விடயங்கள் சரியாக புரிந்திருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அல்லாஹ் தனது உயிரினின்றும் மனித உடலில் ஊதினான் என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விடயத்திலே இஸ்லாத்தின் நம்பிக்கை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஈசா நபியுடைய விடயத்தையே நாம் எடுக்கலாம். தீனுடைய விடயத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், உண்மை அல்லாததை அல்லாஹ் மீது நீங்கள் கூறாதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு அல்லாஹ் விவரிக்கின்றான். இந்த ஈசா என்பவர் மரியமுடைய மகன் ஆவார். இவர் அல்லாஹுடைய மகன் கிடையாது. அல்லாஹுடைய ரூஹ் என கூறப்பட்டதை வைத்து அல்லது இப்படி ஏதோ காரணத்தினால் ஈசாவை அல்லாஹுடைய மகன் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகின்றான் இந்த வசனத்திலே, மசீஹ் என பெயர் சூட்டப்படுகின்ற இந்த ஈசா என்பவர் அவர் மரியமுடைய மகன்.
அல்லாஹ்வுடைய தூதராவார், அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஆவார். கலிமத்துஹு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனை அல்லாஹ் விவரிக்கின்றான். அல்காஹா இலா மரியம், மரியமின்பால் அந்த வார்த்தையை போட்டான் என்று அதே அல்லாஹ் விவரிக்கின்றான். வரூஹும் மின்ஹு, அதே நேரம் அல்லாஹு நின்றும் உள்ள ரூஹ் என்றும் சொல்லுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் தனது ரூஹினின்றும் ஊதினான் என்பது மனித உடலிலே அல்லாஹுக்கு சொந்தமான உயிரிலிருந்து அதற்கு உயிர் கொடுத்தான் என்பதுதான் மிகச் சரியானது. இதனை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய உயிரிலிருந்து மனித உயிர் பிறந்தது என்றால் அது அல்லாஹுடைய பிள்ளை என்பது சரிதானே என்று ஆகிவிடும். ஆகவே முதலாவது அடிப்படை விடயம், அல்லாஹ் தனது உயிரினின்றும் ஊதினான் என்பது நிலையான அல்லாஹுக்கு சொந்தமான அந்த உயிரின் ஒரு பகுதி கிடையாது. மாறாக அல்லாஹுக்கு சொந்தமான உயிரை அந்த உடலுக்கு வழங்கி இருக்கின்றான். இதனைத்தான் இந்த ஈசா நபியுடைய விடயத்தில் அல்லாஹுடைய ரூஹ் என சொன்ன அதே அல்லாஹ் அதனை எப்படி கொடுத்தோம் என்பதையும் விவரிக்கின்றான். திருமணம் முடிக்காத அவர்களது தாய்க்கு ஜிப்ரீல் என்ற வானவரை அனுப்பி வார்த்தை மூலமாக அவரிலே போட்டோம் என்று தெளிவுபடுத்துகின்றான். எனவே முதலாவது அடிப்படை விடயம், அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற உயிர் அல்லாஹுக்கு சொந்தமானது என்பதால் அவனது உயிர் என்று கூறுகின்றானே ஒழிய அல்லாஹுடைய உயிர் அது நிலையானது, அது அழிவதில்லை, அந்த உயிரினின்றும் எடுத்துக் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி என புரிந்து கொண்டால், அதாவது அல்லாஹ்விலிருந்து பிறந்தவன் தான் மனிதன் என புரிவது மிகப்பெரிய அடிப்படை தவறு, உண்மை கிடையாது என்பதை இந்த 4வது அத்தியாயத்தின் 171வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்.